சுக்கிரன் முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்காரர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதை ஒரு மாதிரி கட்டளை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசியாதிபதியே உச்சமடைய போகிறார். இந்த இடத்தில் அவர் உச்சமடைகிறார். இதுக்கு முன்னாடி துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்து நிறைய மெடிக்கல் செலவுகள் எல்லாம் கொடுத்து, சார் என்கிட்ட எதுவுமே இல்லை, மிச்சம் ஃபுல்லாக தீர்ந்து போயிடுச்சு, டோட்டலாக காலி ஆயிடுச்சு, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்கத்தில் குரு பார்வை, இன்னொரு பக்கத்தில் ராசியாதிபதி உச்சம், இன்னொரு பக்கத்தில் அதே 6ஆம் இடத்தில் சாட்டர்ன், வெளிநாட்டு தொடர்பு. குறிப்பாக பார்த்தோம்னா பிரச்சனை என்னன்னே இதனால் வரை தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தெரியப்படுவது மட்டுமல்லாமல் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த ராசியாதிபதி உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது நாள் வரைக்கும் நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து இருந்தோம். இப்போ நமக்கு உச்ச பலம் அப்படிங்கும் போது நம்மைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை. வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. இப்போ மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். மாசி மாதத்தில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்காரர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதை ஒரு மாதிரி கட்டளை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசியாதிபதியே உச்சமடைய போகிறார். திரும்பவும் இந்த மாதிரி ராசியாதிபதி உச்சம் அடைகிறதுக்கு இன்னும் 1 வருடம் இவர்கள் வெயிட் பண்ணணும். இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கு 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வந்து தொடர்பு கொள்வதே விபரீத ராஜயோகம்னு மூல நூட்களில் சொல்லப்படுகிறது. இது நடைமுறைக்கும் ஒத்து வருகிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 11ங்கிற லாபத்துக்கு வந்து இந்த இடத்தில் அவர் உச்சமடைகிறார். இதுக்கு முன்னாடி துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்து நிறைய மெடிக்கல் செலவுகள் எல்லாம் கொடுத்து, சார் என்கிட்ட எதுவுமே இல்லை, மிச்சம் ஃபுல்லாக தீர்ந்து போயிடுச்சு, டோட்டலாக காலி ஆயிடுச்சு, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்கத்தில் குரு பார்வை, இன்னொரு பக்கத்தில் ராசியாதிபதி உச்சம், இன்னொரு பக்கத்தில் அதே 6ஆம் இடத்தில் சாட்டர்ன். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையும் முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்கு கொடுத்தான் ஆக வேண்டும். மாசி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி பாக்யாதிபதி சேர்ந்து
5ஆம் இடம், இது மூணுமே திரிகோண ஸ்தானங்கள். 1, 5, 9 தொடர்பு. இங்க இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்க்கை, ராகுவிற்கு குரு பார்வை. இப்போ இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியும் அந்த இடத்தில் வருகிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை. இப்ப அந்த 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்தி, மைண்டு, பூர்வீகம், குழந்தைகள், இதுல எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்ல தேஜஸ், அபிவிருத்தி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படும். குறிப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பயணங்களால் ஆதாயம், பயணங்களால் வெற்றி, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன கடன் வாங்கினாலும் அவுட்புட் பிரமாதமாக இருக்கும். அந்த இடத்தை மேனிஃபெஸ்ட் செய்து நிறைய வாடிக்கையாளர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் கட்டுறது, வாடகைக்கு விடுவது, சோஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் செய்து கொள்வது, வெளிநாட்டு தொடர்பு. குறிப்பா பார்த்தோம்னா பிரச்சனை என்னன்னே இது நாள் வரை தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தெரியப்படுவது மட்டுமல்லாமல் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த ராசியாதிபதி உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது நாள் வரைக்கும் நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து இருந்தோம். இப்போ நமக்கு உச்ச பலம் அப்படிங்கும்போது நம்மைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்போ இது நாள் வரைக்கும் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் இன்று நாம் அவர்களை அவமானப்படுத்த மாட்டோம், அவர்களை ஒதுக்க மாட்டோம், அவர்களை நிராகரிக்க மாட்டோம். நம்மால் என்ன முடியுமோ அந்த ப்ளஸ் பாயிண்டை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இதில் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்டேருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் தீர்வது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் வீட்டுக்கு எக்ஸ்பைரி. அப்போ நோய், கடனிலிருந்து வெளியே வருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளியே வருவது, மெயினாக குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், அது வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பீடாக டக் 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 என்று நடக்கும். அதுவும் தவிர குறிப்பாக வெளிநாட்டு பயணம், அதுக்குண்டான அப்ரூவல், ஜாபு, ஆன்சைட்டு, அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டெம்பரவரி வேலையே எனக்கு ஒரு நிரந்தர வேலையாக மாறி அங்கே குடியேறி அந்த கிரீன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் நம்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது முதல்ல அவர் குருவோடைய நட்சத்திரம், பிறகு சேட்டனுடைய நட்சத்திரம். அப்போ குறிப்பா வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு ஏற்படும். நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அதிலும் இந்த ஜாப்ல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ப்ரெஷர்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியில சொன்னால் ஒரு மரியாதை கிடைப்பது போல், அப்படியே ஒரு பளிங்கில் எப்படி நம்ம ஒரு மின்னுவோமோ அதை போல் ஒரு மின்னக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்களை விட வசதியானவர்கள், உங்களை விட நிறைய பணக்காரர்கள், உங்களை விட ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப காஸ்ட்லி கார்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், மாட மாளிகைகளில் பங்களால இருக்கிறவர்கள்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்னாலும் அவர்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அனைவரையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வெறும் அட்ராக்ஷன், ஈர்ப்பு, உடல் கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல் அதற்குண்டான ஒரு புத்திசாலித்தனமும் உங்களிடம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அங்கீகரிக்கப்படும் அமைப்பு. ஏன்னா புத்திஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், புதனுடைய சேர்க்கையில் இருக்கிறார். அப்போ தேவையான இன்டெலிஜென்ட்டான, டேலண்டடான விஷயங்களை எடுத்து வந்து என்கிட்ட ஸ்மார்ட்னஸும் இருக்குது, அட்ராக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விட பெரிய ஜாம்பவான்களையும் நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாய்ப்பு 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9, 9க்கு 10. குறிப்பாக இது வேலை வாய்ப்பு, டேலண்ட்டை வெளியே காண்பித்து
என்ன பொட்டன்ஷியலோ அதை விட அதிக பொட்டன்ஷியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் பக்கம் இழுத்து அதனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குண்டான பலனை முழுவதுமாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் கேது லாபத்தில் இருக்கிறார். தேடி பார்த்தாலுமே எந்த ஒரு பிளானட்டுமே இங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு பலன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் ஃபுல்லாகவே குருவின் பார்வை. குரு 9ஆம் இடத்தில் அவர் வக்ரம். அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7க்குரியவன் 11, 8க்குரியவன் 8க்கு 11, 7க்குரியவன் 7க்கு 11, 9க்குரியவர் 9க்கு 9, 11க்குரியவர் சொந்த வீட்டு 11ஆம் வீட்டை பார்ப்பது. இதுக்கெல்லாம் வீடு கொடுத்த சாட்டர்ன் 6ஆம் இடம். ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா ஆங்கிள்லையுமே ராஜயோகத்தை மொத்தமாக துளாராசிக்காரர்களுக்குத்தான் நாம் சொல்ல முடியும். ஃப்ளையிங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ஸ்டீல் த ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம், வைரல் சொல்லலாம். ப்ரோ இட்ஸ் ஹேப்பனிங் யார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் பசங்க. அதெல்லாம் இப்போ நம்ம துளாராசிக்கு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் போட்டு கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பிரமாதமான அமைப்பு. ரொம்பவும் சந்தோஷமாக, ஜாலியாக, கலர்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி மோடில் பறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம், மாசி மாதம் மொத்தமாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலும் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை அனுகூலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சார் எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலை சார், ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, லவ் காதலை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உச்சம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதற்குண்டான நபர் கிடைப்பார். சுக்கிரன் சனி சேர்க்கை அவர் வராது. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரும். உங்களை நோக்கி நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் கட்டாகிவிடும். வரக்கூடிய நல்ல ப்ரப்போசல்ஸ், நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தினால் கூடுதலான உணவு எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ வயிறு, அடி வயிறு, இந்த ஃபேட்டு சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூடும். சந்தோஷத்தில் நிறைய ஸ்வீட்டு கீட்டெல்லாம் வரும். கொஞ்சம் பக்குவமாக தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயத்தை பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ராசியாதிபதி புதன் சேர்க்கை 5ஆம் இடத்தில் குரு பார்வை. தேடி பார்த்தாலும் இங்கே பரிகாரம் தேவையில்லை. குலதெய்வம் வழிபாடு, இஷ்ட தெய்வம் வழிபாடு, பொதுவாகவே துளாராசிக்கு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். சார் என்கிட்ட எதுவுமே இல்லை மிச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராசியாதிபதி உச்சம். அப்போது உங்களுடைய லக்கு உச்சம், வருமானம் உச்சம், வாய்ப்புகள் உச்சம், சந்தர்ப்பங்கள் உச்சம், வெற்றியும் உச்சம் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய அடுத்து சுக்கிரன் உச்சத்துக்கு தனியாக ஒரு 12 வீடியோ தயாரிக்க போகிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.